கொள்கைகள் தேங்கி வருகின்றன. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் பாருங்க, கடந்த 2 தினங்களுக்கு முன்பே தமிழகத்தினுடைய தலைவரை அறிவித்தார். ஒரு கொலை நடந்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் ஒரு இலக்கை சந்தித்துள்ளார். மற்ற தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மீண்டும் ஒரு ரவுடி பின்புலத்தை அரங்கேற்றுவார்கள். ஏற்கனவே வழக்கறிஞராக இருந்த ஒரு தலைவரை கொலை செய்த பின்பு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இன்று உச்ச நீதிமன்ற இடத்திலே ஒரு தலைவராக நியமித்துள்ளார்கள். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சட்டபூர்வமான ஒரு ஆட்சியை, ஒரு சட்டபூர்வமான மக்களை விதைப்பதற்காக, உருவாக்குவதற்காக அதன் தலைவர் உருவாக்கியுள்ளார். இந்த மக்களை காக்க ஆனந்த் அவர்களை தலைவராக நியமித்ததை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. வருங்காலத்தில் இதுபோன்று கொலைகளை தடுத்து உயரிய அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை நாம் அனைவரும் தூக்கி பிடித்து இந்த பாசிச வர்ணாசிரம ஆட்சிகளை அகற்றி